சூப்பர், கிரேட். அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா ஜஸ்டின்? பண்ணிடலாம். கிரேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்வைட் அக்செப்ட் பண்ணினதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் நான் ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் அ ஃபேன். நான் அவுட் ஆஃப் த ப்ளூ உங்களை இன்வைட் பண்ணேன் அண்ட் நீங்கள் ரொம்பவே யூ பீன் வெரி கைண்ட் அண்ட் யூ அக்செப்டட் த இன்வைட். ஸோ வெரி வெரி you're extremely humble and so yeah, I mean, thank you so much once again. Really appreciate it, Justin. And I feel very privileged because extremely talented music director who's got a big fan following now, and then being so humble and accepting my invite says a lot. So thank you. Thank you. Great. So எப்படி இருக்கீங்க? How are you? And must be really busy. ஆமா, போயிட்டு இருக்கு. ராதேஷாம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இங்கதான் ஹைதராபாத்ல. அப்படியா? ஓகே, ரைட், கிரேட். ஸோ எப்படி வந்திருக்கு மியூசிக் எல்லாம்? அஃப்கோர்ஸ் ஐ ஹர்ட் a couple of tracks. ஆமா, 5 tracks இருக்கு. ஸோ முடிஞ்சிட்டு இருக்கு ட்ராக் எல்லாமே. ஸோ ரிலீஸ் நெக்ஸ்ட் மந்த். ஸோ அந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. நல்லா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி. கிரேட். உங்கள் பிஸி ஸ்கெடியூல்லையும் அக்செப்ட் பண்ணினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஜஸ்டின். ஜஸ்டின், ஸோ this is more like a tribute journey for AR sir, and that is one of the biggest reasons I wanted you to be part of it. And I've got a lot of topics to talk about for sure, but before I dive into that, a little bit about your upbringing, your childhood, Justin. It'll be great to hear from you. உங்க மியூசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே வந்தது? லைக் as part of your childhood, did you have music running in your family and that's how it started? Where did the journey begin? ஸோ என்னோட மியூசிக் ஃபேமிலி இல்லை, என்னோட ஃபேமிலி. ஸோ ஆனால் வந்து சர்ச்ல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. சர்ச்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்றது, கொயர்ல இருக்கிறது, அப்புறம் ஸ்கூல் கொயர். ஸோ இதுல இருந்தே எனக்கு மியூசிக் மட்டும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுல இருக்கிறப்ப ஒரு 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 பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ அதுலயே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்ப ஏர்லி டைம்ல ஸ்டார்டிங்ல வந்து ராஜா சார் மியூசிக் நிறைய கேட்டுட்டு வரேன். ஸோ அந்த அப்படியே கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது சவுண்டிங்கா ஒரு புதுசா இன்னொரு விதமா ஒண்ணு பண்ண போன்றது ரஹ்மான் சார் சவுண்ட் அப்படியே வருது. ஸோ என்னோட சைல்ட்ஹுட் எல்லாம் இவங்க தான் நிரம்பி இருந்தாங்க. ஸோ அதுல இருந்துதான் எனக்கு வந்து எப்படி அந்த மியூசிக்கை வந்து எப்படி ட்ரீட் பண்றது, இது எப்படி பண்றாங்க, அதுல இருந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து இவங்கள பார்த்துதான் எனக்கு. ரைட். அப்புறம் நீங்க ஃபார்மலா கத்துனீங்களா மியூசிக்? இல்ல சர்ச்ல பார்த்துதான் இயரிங். ரியலி? வாவ். ரைட். So did you get into singing or like musical journey எப்படி? It's more it started from the singing and then instruments, is it? Or இல்ல, எனக்கு இயரிங்ல வாசிக்க வரும். ஸோ எதுவும் ஹார்மோனியம், கொயர்ல இருக்கிறப்ப ஸ்கூல்ல ஹார்மோனியம், ஸோ கிட்டார்ஸ் இருக்கும். ஸோ அதை சும்மா டச் பண்ணி பார்த்தா அப்புறம் அதை வாசிக்கிறவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு ஒரு சாங் ப்ளே பண்றது அப்படி வந்தது. ஸோ பேரலா நான் பாடிட்டு இருந்தேன் சர்ச் கொயர்ல. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த ஆர்கனிஸ்ட் இல்லைன்றப்ப நான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன் சர்ச்ல. ஸோ ரெகுலரா அங்க ப்ளே பண்றது. அப்புறம் கம்போசிங்ல இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ கம்போஸ் பண்ணிட்டு நம்மளே கம்போஸ் பண்ணி அதை மியூசிக் கிரியேட் பண்ணா எப்படி இருக்குன்னா அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கம்போஸ் பண்றது. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது. நிறைய கம்போசிங் பண்ணி காலேஜ்ல கூட சினிமா சாங் பண்ணாம ஓன் சாங் கம்போசிங் பண்ணி, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. Right. Okay, great. And then again, as part of your upbringing, again, we both have grown up listening to Sir's music, AR Sir's music. What comes to your mind, Sir, or like any of the memories that comes to your mind in your childhood where some of the songs has had an impact on you? எனக்கு சார் மியூசிக்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப அதுல வந்து என்னன்னா அந்த மோர் தேன் அந்த இப்ப ஒரு பல்லவி இருக்கு, ஒரு சரணம் இருக்கு, அது எவ்வளவு ஒரு டியூனுக்கு மெனக்கிறோமோ அதே மாதிரி அந்த இடல வர கேப்ல இருக்கிற அந்த இன்டர்வியூஸ்க்கும் அவர் அவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த பாட்டு கேட்கிறப்ப நமக்கு ஒரு கதை ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டோரி ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போகும். பர்டிகுலர்லி சொன்னா இந்த தொடத்தோட மலர்ந்தது என்னன்னா ஆடியோல நம்ம கேட்கிறப்ப அந்த விஸ்லிங்கா இருக்கும். ஸோ அவ்வளோ ரிவர்ப்ஸ் அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு ஹெவன்ல இருக்கிற மாதிரி
ஃபீல் வந்து அதுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸ்ல வந்து அவர் சவுண்டிங்காகவும் அந்த அந்த டியூனுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பாங்களோ, எவ்வளோ அது ஒரு ஃப்ளோவா வந்திருக்கும், அந்த ஃப்ளோனஸ் வந்து அப்படியே இருக்கும். எதுவுமே வந்து சும்மா ஒண்ணு பண்ணோன்றது வந்து அந்த மியூசிக்ல இருக்காது. அவ்வளோ ஃபர்ஸ்ட் பார்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் பார்ல வரைக்கும் அவ்வளோ அதுல இருக்கிற வேலை இருக்கும், அவ்வளோ வேலை தெரியும். Indeed, yeah, great. And Ninga, obviously, one of the renowned composers now, and then we are very proud of you with the music that you're giving us, because I personally love a lot of your music too. To be honest with you, I want to make a little confession. So now and I've always been listening only to AR sir's music all my life so far. So in the podcast journey, since the last March lende start achu in the podcast journey, and appathilende I've started to meet a lot of people via this journey. So about your guest number 109. So that's been my journey. So as part of this journey, I've started to open up a little bit and started to hear others' music as well, like yours, for example. So ungaloda music, I've heard a number of your songs. So I apologize if I don't touch on some of the songs that are important, but I'm not sure. But I apologize in advance, Justin, but I'm still in the process to open up and hear a lot of other music. So, so with that said, உங்களோட மியூசிக் ரொம்பவே யூனிக்காக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் எவர் கேட்கும்போதும் லைக் டியர் காம்ரேட், ஐ ஹர்ட் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். Absolutely stunning. Like I loved the melody, especially in the Sid Sriram song, and I felt honesty in the music, to be honest. So கேட்கும்போது I could feel that there is soul in it. So that's how I felt for the first time ever when I heard your music. And அப்போ அந்த பாட் கேட்டப்போதா I went and looked up, okay, who is the music director? So that's when I got to know about you. I apologize, உங்களோட ப்ரீவியஸ் படம்லாம் நான் கேட்கணும்னா. So it is my journey. So I only started to open up. So இனிமே நிறைய கேட்பேன். So next time நீங்க வரும்போது I'll be knowing even more. So Thank you so much. உங்களோட கம்போசர் ஹேட்ல நீங்க இன்ஸ்பிரேஷனுக்கு எங்க, லைக் where do you go for your inspiration? Like how do you seek inspiration when you have to get into the zone? ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப இன்ஸ்பிரேஷன்ன்றது வந்து ஒண்ணு வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வர முடியாது. ஸோ இப்ப நம்ம ஒரு மியூசிக் கம்போஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம்னா அது நம்ம இது வரைக்கும் நம்ம கேட்ட மியூசிக் ஏதோ விதத்துல நம்மளை புடிச்சு உள்ள போயிருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட ஃபார்மேட்ல வெளியே வரும். ஸோ எனக்கு அப்படிதான் அந்த நம்பிக்கை தான் இருக்கு. ஸோ எந்த ஆர்ட்டுமே வந்து நம்ம தான் பண்ணணும்னு சொல்றதை விட நம்மளுக்கு முன்னாடி நிறைய பண்ணவங்களோட பெஸ்ட் பார்ட்லாம் நமக்கு பிடிச்சிருக்கும், நமக்கு பெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இன்னொரு லிசனருக்கு அது பிடிச்சிருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு ரசிகனா நம்மளுக்கு பிடிச்சது வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய தடவை லூப்ல கேட்டிருப்போம். ஸோ அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்றது நம்ம கம்போஸ் பண்றப்ப நம்மள அறியாமே அது வந்து நம்மளுக்கு பிடிச்சது நம்மள்ட்ட இருந்து வெளியே வரும். ஸோ இப்படிதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் பார்க்கணும். அந்த விதத்துல வந்து ARR சார் வந்து ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஸோ எதையுமே நம்ம கேட்கிற அந்த டைம்ல வந்த சாங்ஸ் எல்லாமே வந்து இன்னும் வந்து அந்த பிஜிஎம்ஸ் எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இந்த இடத்துக்கு இப்படி மியூசிக் பண்ண முடியுமான்றது அப்படியே அது வந்து வித்தியாசமா ட்ரீட் பண்ண விதமா இருக்கும். இது எல்லாமே வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லுவேன். ஸோ அப்படிதான் அது வெளியே வரும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாங் வேணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ எல்லாமே பண்ணாலோ அது இன்ஸ்பயர் ஆகவே முடியாது. ஸோ நம்மளுக்கு அது உள்ள வந்திருக்கணும்ன்றதான். Indeed, correct. Yeah, great. And நீங்க how did you go about finding your sound, your unique identity as a composer? Because now, of course, இப்போ உங்களோட பாட் கேட்டதுல I can easily tell there is a certain uniqueness in your music. Like for example, Dear Comrade கேட்டிருக்கேன், and then மீனாட்சி சுந்தரேஸ்வர் கேட்டிருக்கேன், and உங்களுக்கு நான் மெசேஜ் கூட பண்ணேன் நான் அதை படத்தை பார்க்கும்போது கூட. So there is a uniqueness I can see. But how did you go about finding your identity or your unique sound? உங்க ஜர்னில இப்ப நான் ரெண்டு தான். ஒண்ணு வந்து இப்ப இத மாதிரி ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நம்ம வந்து வெளியில வந்துட்டா பெட்டர். சோ இது மாதிரி ஒண்ணு இருக்கு, ஏற்கனவே இந்த மாதிரி ஒண்ணு கேட்டிருக்கோம். சோ அந்த சவுண்டிங்ல இருந்து அவாய்ட் பண்ணிட்டு பண்ணாலே நம்மளுக்கானது நம்மகிட்ட இருந்து வந்துடும். ஸோ அந்த ஐடென்டிட்டி வந்துடும். ஸோ நான் மேக்சிமம் ட்ரை பண்றது வந்து மினிமலிஸ்டிக் மியூசிக். ஸோ நிறைய இருக்கிறத விட வந்து
ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்த வந்து காட்டுறதுக்கு நிறைய லேயர்ஸ் போய் அதை வந்து பெருசா காட்டுறதை விட இப்படி காட்டுறது எனக்கு பிடிக்கும். இப்ப ஒரு ஒரு ஃப்ளூட் தான் போறோம்னா அந்த ஃப்ளூட்டை எவ்வளவு அழகா கேப்சர் பண்ண முடியும்ன்றத பார்க்க ஃபோக்கஸ் பண்ணா வந்து எனக்கு பெட்டரா இருக்கும்னு சொல்லி. ஸோ என்னோட மியூசிக்ல நான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சாங்கா இருந்தாலும் அது உள்ள வந்து ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கணும் அப்படின்றது எனக்கு தோணும். Very true. Yeah, I think I can connect to it, rather relate to it, because now on part ketla I can easily tell there is a melody, and at the same time it's simple in your terms again. So actually, sorry, ஒரு ஃபாஸ்ட் நம்பர் எவ்வளோ ஒரு ஒரு குத்து நம்பரா இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு ரேசியான சாங்கா இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அது உள்ள போய் கேட்டோம்னா அதுக்குள்ள ஒரு மெலடி இருக்கும். அதை டெம்போ ஸ்லோ பண்ணி பார்த்தாலும் ஏதோ அதுக்குள்ள ஒரு மெலடி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதை டிரைவ் பண்ணுதுன்னு நான் நம்புறேன். அதை ஃபாஸ்ட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் அந்த இதுக்கு இருந்து. ஆனா அந்த உள்ள இருக்கிறது வந்து ஒரு சாஃப்ட் ஒரு நல்ல ஒரு டியூன் இருக்கிறப்பதான் அது வந்து அதுக்கு லைஃப் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டோம், ரிதம்ஸ் எடுத்துட்டோம், எல்லாம் எடுத்தோம்னா உள்ள டியூன் தானே இருக்கும். அந்த டியூனுக்கு வந்து சோல் இருக்கணும்னா அந்த இடத்துல அது சரியா இருக்கும். நல்ல ஒரு டியூனா இருந்தா தான் அது மேல பண்ற லேயர்ஸ் எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதோட அந்த சாங்கோட லைஃப் டைம் கம்மியா இருக்கும். அந்த டைம்ல வந்தப்போ வந்து அதெல்லாம் ஒரு வைப் இருக்கும். ஆனா ஒரு 2 years 3 years வச்சு கேட்கறப்போ வந்து அது ஒரு நம்பருக்குள்ள போகாது, கனெக்ட் ஆகாது மாதிரி. Right. And just இது me just being an audience and wanting to know, இது ஒரு just out of curiosity in the question. So நீங்க as a composer, நீங்க கம்போஸ் பண்ணும்போது ஒரு ட்ராக் like how do you decide the duration of the song? So நீங்க அந்த creative process அப்படியே நீங்க would you let it free flowing just and see where it ends and that becomes the duration of the song, or do you get briefed by the director saying okay in the song this should be the duration like 5 minutes or 5 minutes 10 seconds? So எப்படி இந்த process எப்படி? இப்ப வந்து ஒரு சிச்சுவேஷன் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம கம்போஸ் பண்றப்போ வந்து அந்த ஃப்ளோ போயிட்டே தான் இவ்வளவு நேரத்துக்குள்ள பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மேட்குள்ள நான் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் பண்ணுவாங்க 2 சரணம் இருக்கு, ஒரு சரணம் இருக்கு, இல்ல ஒரு சரணத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பிஜிஎம்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு ஸ்டான்ஸா பெருசாக்கலாம், இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம். ஆனா டியூன் பண்றப்ப வந்து அது எதுவுமே மைண்ட் இருக்காது. இன்ஃபேக்ட் நான் இப்ப ராதேஷியாமுக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ணிருந்தேன். ஸோ அது ஃப்ளோல போயிருந்தப்ப அது 5:45 கிட்ட போயிருந்துச்சு. 5:45. ஆனா எனக்கு தெரியவே தெரியாது, அதை ரெக்கார்ட் பண்ணி இது பண்ண தெரியவே தெரியாது. அப்புறம் எடிட்ல போறப்ப அதை வந்து குறைச்சோம், மூவிக்கு தேவையில்ல, அவ்வளவு லென்த் இல்லை. ஸோ அதனால அதை ரெடியூஸ் பண்ண. ஆனா வந்து அது வந்து ஒரு 2 ஸ்டாண்ட்ஸோ இப்ப ஆல்பத்துல அந்த மாதிரி. ஸோ அதோட ஃப்ளோ அது கேட்கறப்ப நம்ம அதை பண்ணிடுறது பெஸ்ட். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லாம மிக்சிங் இன்ஜினியர்ட்டையும் கேட்டு பார்த்தேன். ஸோ எல்லாருக்குமே என்ன சொல்றாங்க, அது டைம் தெரியல, அவ்வளோ டைம் தெரியல, ஏன்னா அது ஃப்ளோ அப்படியே போயிடும். ஸோ சில டைம் வந்து நம்மளுக்கு வந்து மூவில வந்து அவ்வளோ இருக்கும். இப்ப இதே வந்து ஒரு 2 minutes சாங் ஃபிக்ஸா இருக்கும் இந்த சிச்சுவேஷன்ல. சின்ன சாங் பிட் சாங்னே நம்மளுக்கு சொல்லியிருந்தப்போ வந்து நம்ம அந்த பேட்டர்ன்ல போகலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் சாங் கிடையாது அப்படின்ற. மற்றபடி ஃபுல் சாங் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதோட ஃப்ளோ தான். அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா தான் அதோட அது போயிடும். ஒருவேளை சின்னதா கூட வரலாம், ஆனா அதுதான் அதோட. ரைட். ஓகே, கிரேட். அண்ட் இது நீங்க அகெயின் ஆஸ் இந்த கம்போசிங் ஜோன்ல இருக்கும்போது அண்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் த கிரியேட்டிவ் ப்ராசஸ் உங்களுக்கு தானாவே தோணுமா அது லைக் இங்க ஃப்ளூட் ஆட் பண்ணா நல்லா இருக்கும், இங்க வயலின் ஆட் பண்ணா நல்லா இருக்கும், இங்க நாதஸ்வரம் வந்தா நல்லா இருக்கும், லைக் அந்த ப்ராசஸ் எப்படி ஜஸ்டின்? அகெயின் ஹவு டஸ் தட் இவால்வ்? எனக்கு நடக்கிறது இப்ப நான் சொல்றதுன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து வாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட். ஒரு கம்போசிங் முடிஞ்ச உடனே வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் அப்படிதான் எடுப்பாங்க. ஏன்னா அதை வச்சுதான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட ஸ்கேல் பிச் எல்லாம் ஒரு சிங்கர் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஏன்னா அவங்க வேற பிச்ல அந்த பிச் ரேஞ்ச் பண்ண முடியாத இடமா இருந்துச்சா நம்ம கிட்டார்ஸ் எடுத்த வயலின்ஸ் எடுத்த எல்லாமே திருப்பி பிச் ஷிஃப்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாய்ஸ் எடுக்கணும். இதை இன்னொரு ஆங்கிள் பாக்குறப்ப வந்து ஒரு வாய்ஸ் உள்ள வந்தோடனே அந்த சாங்க்கு வந்து ஒரு லிஃப்ட் கிடைக்கும். ஏன்னா அவங்க சோல்ஃபுல்லா வந்து நம்ம கம்போசிங் டியூன்ல நம்ம வாய்ஸ் வந்து. நான் யூஸ்வலி ட்ராக் சிங்கர் போக மாட்டேன். ஸோ நான் வந்து பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ட்ராக் சிங்கரை வச்சு அந்த லிரிக்ஸ் எழுதுறத விட நான் ஸ்ட்ரைட்டா சிங்கர்கிட்ட போயிடுவேன். ஏன்னா அந்த ட்ராக் சிங்கர்னு ஒருத்தவங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு இன்ஃபுளுன்ஸ் வரும், அது தாண்டி போய் அப்புறம் சிங்கர் அதை கேட்டுட்டு அதுல இருந்து அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகி வருவாங்க. இப்ப நான் வந்து அமெச்சூரிஸா ஒரு டியூன் பாடி வச்சிருப்பேன். ஸோ அவங்களை வந்து இதை பெருசா கனெக்ட் ஆகாம அந்த டியூனை மட்டும் கேப்சர் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு அவுட்புட் வரும். ஸோ அவங்க அதை ஃபில் பண்ண உடனே அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்பவே நமக்கு தோணும்,
இந்த இந்த இடத்துல அப்படி அது கேட்கற மாதிரியே இருக்கும், இந்த இடத்துல ஃப்ளூட் போயிடலாம் அப்படின்னு போறப்ப அந்த ஃப்ளூட் பிளேயரை கூப்பிட்டு வாசிக்கிறப்ப அவர் ஏதோ ஒரு பீட் வாசிக்கிறப்ப அது வந்து இன்னொன்னு லீட் பண்ணும். அவங்ககிட்ட இருந்து நிறைய ஒரு ஒரு சில டைம் ஒரு இம்ப்ரூவைசேஷன் பண்ணிருப்பாங்க, அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுவே மெயின் டியூன் மாதிரி அந்த பிஜிஎம்ல வந்து முக்கியமான இன்டர்வியூட அது மாதிரி. ஸோ சொல்லி கொடுத்த டியூன் கொஞ்சம் மாறி வெளியே வந்திருக்கும், அதுவும் நல்லா இருந்திருக்கும், அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸோ கிட்டார்ஸ் அதுல இருந்து வரும், அப்படி ஒவ்வொன்றா வந்து இன்கார்பரேட் ஆகும், அந்த மாதிரி பண்ணும். இருக்காது இந்த டியூன் பண்றப்ப பக்கா பிளானா இருக்காது. நான் டியூன் பண்றது மட்டும் இந்த சிங்கர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை மைண்ட்ல வச்சு பண்ணுவோம். வேகா வந்து ஃபுல் டியூன் முடிச்சுட்டு யார் சிங்கர் பாடுறோட அந்த சிங்கருக்காக ஒரு அந்த டியூன் பண்றப்ப அந்த சிங்கரை மைண்ட்ல வச்சு பண்ணோம்னா அவங்களோட ஐடியாஸ் என்ன எப்படி போகணுமோ அந்த மாதிரி அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் இம்ப்ரோவைசேஷன் எல்லாமே நம்மளுக்கும் அதை ஃபாலோ பண்ணும். நீங்க யூஸ்வலா அந்த சிங்கரை வச்சு நீங்க பாட வைக்கும் போது நீங்க அவங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுப்பீங்களா? நீங்க லைக் ஜஸ்ட் கோ வித் இட் அண்ட் தென் யூ இம்ப்ரோவைஸ் பேஸ்ட் ஆன் தட், அப்படிதான் அந்த ப்ரோசஸ் எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து அந்த டியூன் அப்படியே அவங்க கொடுக்க வச்சிடணும். ரைட் ரைட். ஸோ அதை வந்து அது சேஃப்டி டேக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை எடுத்து, ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு அது ரொம்ப அந்த கேட்கறப்ப ஒரு அந்த ஒரு மூட்ல இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த ஒரிஜினல் டியூன் போகலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இம்ப்ரோவைசேஷன் அவங்ககிட்ட வந்து லிபர்ட்டி இருக்கும் கண்டிப்பா. ஸோ அவங்க வந்து இப்படி பண்ணலாமான்னு கேட்பாங்க, இது பண்ணலாமா அப்படின்னா அதை நம்ம வந்து இந்த டியூனுக்கே எவ்வளவு அளவு போகும் அப்படின்றத வந்து, அதாவது யாருமே வந்து எல்லாம் சேர்ந்ததுதான் கனெக்ட். ஒரு சிங்கர் ஒரு சிங்கர் ஃபுல்லா வந்து அவங்களோட ஒரு பயங்கரமான ஒரு இம்ப்ரூவைசேஷன் பயங்கரமா கொடுத்துட்டாலும் அது வந்து கனெக்ட் ஆகாம போயிடும். ஸோ அந்த டியூனுக்கு அதுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை பிக் பண்ணிட்டா. ரைட் ரைட், கிரேட். அண்ட் அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க ஆட் பண்றதும் நீங்க does it go in the trial and error பேசிஸ்ல போகுமா, ஆர் யூசுவலி never planned right what is the music and all, just go with blank. அங்க போயிட்டு தான் அவங்க ரெடி ஆயிட்டு இருக்கப்ப எனக்கு மைண்ட்ல சில விஷயம் தோன்றத அப்படியே அப்புறம் ஆப்ஷன்ஸ் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோல போறது. சில பர்டிகுலர் பீட் வந்து நம்ம கம்போசிங் பண்றப்ப பிஜிஎம் வந்துருக்கும், இது முடிஞ்ச எங்களுடைய நம்ம வாஸ்து வச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் அப்படி போயிடும். சிலது வந்து அங்க போயிட்டு அவங்ககிட்ட இருந்து வாசித்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த டியூன் மைண்ட்ல வரதை வந்து இதை ட்ரை பண்ணலாம், இதை ட்ரை பண்ணலாம், கார்டிங் பேட்டர்னா இருக்கும், எல்லாமே அங்க போய் பண்றோம். ரைட், டிபெண்ட்ஸ் ஆன் தி சாங், அதை பொறுத்து. ஓகே. ஸோ நீங்க அப்போ முன்னாடி ப்ளே பண்ணிட்டு கீபோர்ட்ல and then you'll probably get the flautist to play over that as a layer. Right. Okay. And உங்களோட creative process or the working style எப்படி during the day, in the night? AR sir obviously works in the night. It's a well-known fact. Depends actually. கரெக்டா சொன்னா எனக்கு வந்து ஒரு 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 ஃபுல் டே ஒர்க் பண்ற ஒரு இதை வந்து ஒரு 2 hours 3 hours நம்ம தூங்கிட்டு எழுந்திரிச்சோடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அதுல வந்து பாசிட்டிவா இருக்கும் அது அந்த டைம். ஸோ அந்த மாதிரி டைம்ன்றதை இப்ப திடீர்னு வேற ஒரு ஒர்க்ல இருப்போம், அதுக்கு அப்ப இந்த சாங்கான ஐடியாஸ் தோணும். ஸோ டக்குன்னு அதுக்கு போயிட்டு அதுல ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது ஏன்னா அது நம்ம ஒரு டே ஃபுல்லா அதுக்காண்டி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், அந்த அன்னைக்கு அந்த அதான கிடைச்சிருக்காது, எங்கேயோ வெளில எங்கேயோ போயிட்டு இருக்கப்ப அந்த தோணிருக்கும். ஸோ இமிடியேட்டா அந்த மாதிரி தான் செட் ஆகும். ஸோ டைமிங்ன்றது மேக்ஸிமம் நைட் இருக்கும்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நைட் இருக்கும். அப்புறம் கம்போசிங் செஷன் மேக்ஸிமம் வந்து ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரைட். பட் டு யூ யூசுவலி கெட் 8 hours of sleep? அது வந்து அது நோ மிஸ்ஸிங் இல்லை. ரைட் ரைட். அண்ட் நீங்க தெரியாது ஆக்சுவலா என்னன்னா ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எவ்வளவு நேரம் போறதுன்னே தெரியாது. இது வந்து மியூசிக்ல மட்டும் இல்ல, நமக்கு ஒரு பிடிச்ச ஆட்ல இருக்கிறப்ப வந்து டைம் போறதே தெரியாதுல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் தான். இப்ப ஒரு ஈவினிங் ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு பார்த்தா மணி 4 இருக்கும், ஏர்லி மார்னிங் 4 ஆகும். ஸோ இது அந்த ப்ராசஸே தெரியாது, அதனால அது அந்த ஃப்ளோலே போயிடும். ரைட். அண்ட் நீங்க வந்து when you take up a project, let's say Radheshyam as an example, okay, so நீங்க would you have a certain palette in your mind? Is it in the movie இந்த ஒரு palette-ல music வச்சுக்கலாம் and then based on that you play around and then go ahead? Is that how it usually works? பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து நம்ம வந்து அதோட லேண்ட்ஸ்கேப்பை வச்சு பண்றது வந்து எனக்கு பிடிக்கும்.
ஸோ அது அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த அந்த விஷுவல் என்ன கேட்குதுன்றது வந்து அதை சுத்தி இருக்கிற கேரக்டர் மாதிரியே வந்து இப்போ ஒரு பிரான்ஸ்ல நடக்குது, ஒரு இட்டாலியில நடக்குது ஒரு ஸ்டோரி, இல்ல ஒரு ஒரு வில்லேஜ்ல இங்கே நடக்குது. அது அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு, ஸோ நம்மளோட இன்ஸ்பிரேஷன் அது கூட சேர்ந்து போறப்ப, இல்ல கான்ட்ராஸ்ட் பண்றோம்னா கூட அதை பிளெண்ட் பண்ணி எப்படி பண்றப்போ வந்து நம்மளுக்கு ஒரு அது ஒரு கேரக்டரா இருக்கும். நான் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்ப்பேன். ஏன்னா அது வந்து தனியா வந்து தெரியணும்ன்றத தாண்டி அந்த அந்த படத்தோட சீனை எலிவேட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் பேக்ரவுண்ட், அது ஃப்ரண்ட் வந்துடக்கூடாது, அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் நேம் இட் செல்ஃப். ஸோ அது வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு, அந்த மியூசிக்கை வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது. அவங்க வந்து அந்த படத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கோ அது நெக்ஸ்ட் லெவல் கூட்டிட்டு போறது எதுவோ அந்த இடத்துல இருக்கிறது தான் ஒரு சரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு. ரைட் கிரேட். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அந்த சிங்கர்ஸை செலக்ட் பண்ணும்போதும் would you have obviously the actors and actresses in your mind? அவங்களுக்கு தேர்ந்த மாதிரி தான் நீங்கள் சிங்கர்ஸை சூஸ் பண்ணுவீங்களா, ஆர் இந்த சாங்க்கு யார் தேவையோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுவீங்களா? Usually the reason why I'm asking is just as an audience இந்த ப்ரோசஸ் எப்படி நடக்கும் தான், வேற எதுவும் இல்லை. இருந்தது பிகினிங் டைம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஹீரோக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுமா, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனா இப்போ அப்படிலாம் இல்லை. இப்ப நிறைய லிபர்ட்டி இருக்கு. ஸோ அந்த டியூனுக்கு இந்த சிங்கர் சரியா இருக்காருன்றப்ப அது வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் தான் பண்ணும். ஸோ ஒரு சாங் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகுது, அது போய் நம்ம தியேட்டர்ல பாக்குறப்ப அது விஷுவலோட பாக்குறப்ப இன்னும் அவங்க பிளெண்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்றதை விட அந்த டியூனுக்கு யார் தேவை அதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ரொம்ப இது வரும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, அது செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த சிங்கர் மார்க்கெட்ல கரெக்ட். எஸ். லேபிள வந்து இப்படி போறது இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணும். ஸோ அது ப்ரொமோஷனலி அது டிஃப்ரெண்ட் வே. பட் பர்சனலி ஐ பிக் அந்த டியூனுக்கு யாரு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களோ அது வந்து பண்றது சரின்னு எனக்கு. And again, as part of this process, நீங்க obviously you will be working closely with the director and maybe with the producer as well. I don't know. So they will also have a say இல்லைங்களா இந்த பாட்டுக்கு probably சித் பாடினா நல்லா இருக்கும் or ஸ்ரேயா பாடினா நல்லா இருக்கும். I'm just asking அவ்வளவுதான். அதெல்லாம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து தோன்றப்ப அது வந்து நமக்கு சரியா அது வந்து அந்த டியூனுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றப்ப வந்து இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு சிங்கர் நம்மளுக்கு பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணி அது சரியா இருக்கும்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிருப்போம். ஆனா அந்த டோன் வந்து அந்த சிங்கர் நல்லா பாடலன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஏன்னா அந்த டியூனுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் பண்ணலன்னு சொன்னா நம்ம வேற சிங்கரும் போற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் சிங்கர் போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன். ரைட். இது வந்து ஒரு ஆளோட முடிவு. இதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் நம்ம வேற அதெல்லாம் இருக்கும். Indeed, correct. And especially with a mega budget movie like Radheshyam, is that adding a lot of pressure on you, Justin? Like obviously because of the budget and at the same time big star cast, and then also enna solradhu, does that at any point hamper your creative process because of the pressure? இல்ல, நான் அந்த ப்ரெஷரா எடுத்துக்கல. என்னன்னா அந்த கதையில இருக்கிற ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து பெரிய ஒரு பட்ஜெட் படம் அப்படி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அவுட்புட் வந்து நம்மளோட அவுட்புட் அந்த பயம் வந்து அந்த மியூசிக்லயும் தெரியுற மாதிரி எனக்கு ஃபீல். ஸோ அதை எதுவும் எடுத்துக்கல இந்த கதை இந்த சிச்சுவேஷன். ஸோ இது ஆனா ரெஸ்பான்சிபிள் இருக்கு. இது வந்து ஒரு பெருசா வந்துட்டு இருக்க படம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இருக்கும். மற்றபடி என்ன அந்த டியூன் தேவையோ அதுதான். Great. And of course, with that said, I've obviously heard உங்களோட அந்த யுவன் சாரோட பாட்டு கேட்டேன். Very very nice. It's come out really well. I really like it. And then so வந்து எனக்கு என்ன பிளஸ்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நீங்க கொஞ்ச நேரம் ஒரு பல்லவி முடிஞ்சு கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா டெம்போல இருக்காது வாய்ஸஸ் எல்லாம். ஸோ அதை நானாவே நகட்டி வச்சோம். அந்த டெம்போல இருக்கக்கூடாதுன்னே வந்து தர அப்படி போகும் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி படத்துலதான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இது வந்து மக்கள்கிட்ட போயிட்டு ஃபேன்ஸ் பேஸ் அதை வந்து போய் அவங்க கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாங்கை வந்து நான் ஒரு இன்னொரு படத்துல இருக்கிறப்ப வந்து அதுக்கு அவ்வளோ ரீச்சை விட இது வந்து நான் அதை வந்து சரியா இருக்கும். இன்னொன்னு வந்து அது யுவன் சார் எல்லாரும் ஆட் பண்றப்ப அது அவங்களுக்காண்டே அது டெய்லர் அவங்க டெய்லர் தான், அது அவங்களுக்குனே பண்ண சாங் தான். ஓ அப்படியா? ரைட். கம்போஸ் பண்ண டைம்ல இருந்தே யுவன் சார் பண்ணாலும் பெட்டரா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணேன். கிரேட்.
அவர் என்ன சொன்னாரு? அவர் வந்து ரெக்கார்ட் பண்றப்போ how did he feel? அவர் கேட்டு பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப பொலைட்டான ஒரு மாதிரி அமைதியா இருப்பாரு. சோ வந்தாரு, பாடினாரு, பிடிச்சிருக்கு, பாட்டு பிடிச்சிருக்கு. ஸோ நல்லா பாடிருக்காங்க 2 லாங்குவேஜ். ஏஆர் சாருக்கு எப்போ பாட்டு பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? எல்லா கம்போஸரும் ரெடியா இருக்கும் சார் சொல்லணும். You definitely have to compose something for him and get him to sing. And one of the things I've noticed உங்களோட musicல obviously is the mixing is really good. It's really optimum. It's sounding great. So again, as a composer these days, he needs to be hands-on in everything. So composing is one thing, and again music production, and then again mixing. So நீங்க எப்படி ஜகிள் பண்றீங்க உங்களோட டீம்? லைக் how do you interact with your team? How do you get it done? நான் வந்து இப்ப என்னோட ப்ரோக்ராமிங் செஷன் ஒரு மாதிரி இருக்கும். நான் ஒர்க் பண்ணி கீபோர்ட்ல வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்றது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, ஸோ மிக்சிங் இன்ஜினியர் வந்து எனக்கு வந்து பாலு தங்கச்சி. ஸோ என் ஃபர்ஸ்ட் மூவில இருந்து அவங்க ரொம்ப அவரோட சவுண்டிங் எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல வேவ் இருந்துச்சு. அப்புறம் மாஸ்டரிங் இன்ஜினியர் சதாப். ஸோ இப்ப நான் பண்ணதுல இருந்து எனக்கு அவங்களோட விஷன் எனக்கு வேணும். இப்ப நான் நிறைய தடவை இதை கேட்டிருக்கேன். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிக்ஸ் ஸ்டார்ட் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் தோணும். இதுல இப்படி இருக்கலாம், இதுல இப்படி இருக்கலாம். ஸோ அதை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லிசனர் அந்த சாங் கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது தோன்றப்ப எனக்கும் அது சரியா எங்கெங்க வருதோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அவுட் அந்த மாதிரி எடுக்கும். மேக்சிமம் நான் என்ன செய்வேன்னா மிக்ஸ்ல வந்துட்டு அதுலயும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். இது எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மற்றபடி அவங்ககிட்ட, ஏன்னா இது அவங்ககிட்ட இருந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் இருக்கும் அதுல. ஸோ அதை வந்து நான் வெளியில கொண்டு வரணும் பார்ப்பேன். அவங்களோட இண்டிபெண்டா அவங்க யோசிக்கிறது அது எல்லாமே அந்த பாட்டுல வரட்டும், அது ஆட் ஆனா தான் ஆகும். ஸோ நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா நம்மளோட விசன் மட்டும் இருக்கும், இன்னொருத்தவங்களோட விசன் வந்து கிடைக்காது. யா இண்டீட். அண்ட் அகைன் இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல நீங்க இருக்கும்போதும் லைக் how do you know when to stop? Because இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் இவால்வ் ஆயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அண்ட் ஸோ நீங்க யூஸ்வலா எப்படி லைக் how do you what's your working style? ஃபர்ஸ்ட் தாட்டை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் தாட் என்ன இருக்கோ அது வந்து நம்ம பிரெயினுக்கு ரொம்ப யோசிச்சு எடுத்த முடிவு இல்லை, அது டக்குன்னு வந்து விழுந்து. ஸோ அது என்னைக்குமே அதுக்கு ஒரு சோல் இருக்கும்னு நான் நினைப்பேன். ஸோ நிறைய அதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டா பண்றேன். நிறைய நேரம் நான் இப்ப சில நேரம் ஹோட்டல்ல கம்போஸ் பண்ணுவேன், சில நேரம் இது கம்போஸ் பண்றப்போ சும்மா ஒரு ட்ராக்கிங் காண்டி ஒன்று பண்ணுவோம். அதுல நாய்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஆனா வந்து அதுல இருக்க பியூட்டி அதே சிங்கரையோ அதே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரோ எடுத்து சரி இந்த தடவை ஸ்டுடியோல போய் எடுப்போம்னு எடுத்தா எல்லாம் அதே சிங்கர் தான், அதே பிளேயர் தான், ஆனா அந்த ஃபீல் மட்டும் மிஸ் ஆயிடும். சோ இங்க வந்து அவங்க அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஆனா வந்து ஏதோ ஒண்ணு நமக்கு அது கனெக்ட் ஆகும். ஸோ நிறைய தடவை வந்து நார்மலா எடுத்த இதை கூட நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்ன சொல்லுவாருன்னா அந்த ரொம்ப பிரெயினியா அந்த தாட்டோட வந்து ஒரு எளிமையா ஒண்ணு தோணும். ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ரைட். யா இண்டீட் ஐ அக்ரி. அண்ட் உங்களோட மூவி மீனாட்சி சுந்தரேஸ்வர், ஐ ஹாவ் டு டாக் அபவுட் இட். There is one song I particularly liked a lot. Shashwat Singh's song. I absolutely loved it. It's a great track. And then actually 2-3 வாட்டி rewind பண்ணியும் அந்த பாட்டுக்காகவே rewind பண்ண அந்த படத்துல. And I totally loved it. And then Shashwat கிட்ட நான் பேசின, obviously அந்த படம் பார்த்தோன்னா அவங்ககிட்டயும் பேசினேன். I just wanted to say well done, very well done. You sung well and music is great. So and then I told him that I have invited Mr. Justin. He's also coming on the podcast. So he said, please ask Justin why Shashwat? Why did you choose Shashwat for the song? That was his question for you. So அந்த சாங் வந்து எங்களுக்கு வந்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்டா வந்து ஒரு கோரஸ் செகண்ட் ஹாஃப்ல. ஸோ இங்க வந்து ஒரு வாய்ஸ் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் எங்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இங்க சவுத்ல ட்ரை பண்றதா, ஏன்னா அந்த சாங் அந்த மாதிரி இங்க அதை எப்படி பிளெண்ட் பண்ணலாம், ஒரு சவுத் சிங்கரை வச்சு இங்கிலீஷ் ஹிந்தினா அது தமிழ் லிரிக்ஸும் வரும். ஸோ இதை வச்சு அதை பண்றதா பெட்டரா இருக்குமா, இல்ல வந்து ஒரு ஹிந்தி சிங்கர் வந்து தமிழ் லிரிக்ஸை பாடி அப்படி பண்றதா பெட்டர். ஸோ இந்த ஆப்ஷன்ல போயிட்டு இருக்கப்போ வந்து நான் 99 வந்து அதை கேட்டிருந்தேன். ஸோ அது போக டைரக்டரும் லிரிசிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த சத்வத் சிங் சொன்னாங்க. ஸோ எல்லாமே கேட்டு ஒரு பாசிட்டிவா இருந்தப்போ நான்
ப்ராசஸ் பண்ணுவோம். ஏற்கனவே வேற ஒரு சாங்க்கு பிளான் பண்ணிட்டு இந்த சாங்க்கு உள்ள வந்தாங்க. Amazing. I really like that song. It's great. And I also like the theme. நீங்க சாதனா ஜியும் பாட வச்சிருக்கீங்க அந்த தீம்ல. சொல்லுங்க அவங்க like interacting with her, getting her to sing. Can you share any memories? லாக்டவுன் டைம். ஸோ நான் இங்க இருந்து தான் சென்னையில இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க மும்பைல இருந்தாங்க. ஸோ ஸ்கைப் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ மதுஸ்ரீ மேடம் மட்டும் நான் போய் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. அப்புறம் எப்படி ஒரு 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 சீனியர் சிங்கரா இருக்கிறாங்கன்னா அதுக்கு அது என்ன ஒரு குவாலிட்டி அவங்க இருக்குன்றது, ஒரு டியூனை எப்படி அவங்க கிராஃப்ட் பண்ணிக்கிறாங்க, எடுத்து பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் எனக்கு லேர்ன் பண்ற மாதிரி. இவங்களும் சாதாரண மேம் என்ன சொல்றோமோ அதை வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவலா கொண்டு போறாங்க, அந்த மாதிரி வாய்ஸ். ஸோ அது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். கிரேட். அதுதான் இந்த ஆல்பத்துல இவங்க எல்லாத்தையும் எப்படியாச்சும் இவங்க எல்லாருமே இந்த ஆல்பத்துல இருக்கணும் அப்படின்றது என்னோட ட்ரீம். ஸோ எல்லாருமே இருந்தாங்க. Yeah, indeed, it's a great album, and to be honest with you, I think the music blended really well with the movie. Especially Meenakshi Sundareshwar, I'm talking about that. And some of my friends who I interacted with after watching the movie, they absolutely loved the music, and it was great. And so just wanted to ask you one more thing, because you mentioned about 99 songs. And so do you usually keep up with the releases of Sir just to see how his music comes out? And நான் கண்டிப்பா சார் சாங் எல்லாமே கேட்பேன். ஸோ ஏன்னா அது வந்து எப்பயுமே அது வந்து அவரு எந்த லெவல் எங்கேயோ போயிட்டே இருப்பாரு எப்பயுமே, ஒவ்வொரு ஆல்பத்துலயும் ஒவ்வொரு. ஸோ அதெல்லாம் அது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவரோட சாங்ஸ் வந்து எப்படி ரைட் இப்ப அதிரங்கி. ஸோ கேட்டீங்களா அதிரங்கி? Right. எது any of your favorite tracks from the soundtrack? Indeed. Great. And any okay, easy question. Top 5 ARR tracks, Justin. உங்களுக்கு what comes to your mind? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தென்றலே. Wow. தென்றல் எனக்கு ரொம்ப அது ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு ரீசன் தான் அது 7-8 notes டைம் சிக்னேச்சர். ஸோ அது அதெல்லாம் அந்த சிக்னேச்சர். ஸோ ஆனா அது வந்து அந்த மெலடி சாங்ல அப்படியே அந்த பேட்டர்னே தெரியாத அளவுக்கு அதுக்குள்ள அப்படியே போகும். எனக்கு ரொம்ப அப்ப தெரியாது, ஆனா ரொம்ப கழிச்சு தெரியும். ஆனா எனக்கு அந்த டியூன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஆப்வியஸ்லி தொட மறந்தது அது ரொம்ப. அப்புறம் பச்சை கிளிகள் தோளோடு இந்தியன். அப்புறம் பாய்ஸ்ல வந்து ஏன்னா அந்த பாய்ஸ் ஆல்பம் வந்து எப்படின்னா எனக்கு அந்த ஆல்பமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏஆர் சார் இந்த மாதிரி ஒரு 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 5 years 6 years இந்த மாதிரி ஒரு ஜர்னல் பண்ணார். ஸோ அவரே ட்ரெண்டை மாத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் மாத்திரம் தான் எனக்கு பாய்ஸா தெரிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்போ ஒரு பயங்கரமான ஒரு இது எப்படி இது ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் மாதிரி இருக்கிறத வந்து எப்படி அப்படி யோசிக்கிற வச்சு அதை வந்து அப்புறம் அந்த ட்ரெண்டை ஃபாலோ ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து எனக்கு அது சரிகமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஸோ அந்த ஆல்பமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆல்பம். அண்ட் ஒன் மோர் சாங் சிவாஜி ஒரு கூடை சல்லை. ஓ வாவ். சகானா வந்து நல்ல ரீச். அப்ப எஃப்எம் டைம்ல கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இது வந்து ஒவ்வொரு தடவை கேட்கறப்பையும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். ஒரு அப்படி ஏர்போன்ஸ்ல கேட்கறப்ப ஒவ்வொரு தடவையும் ஒன்னு ஆயிடுக்கணும் இது இருக்குன்னு சொல்லி அதுக்கான என்ஜாய் பண்ணி அந்த சாங் கேட்டது அப்படி போகணும். சூப்பர். நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா சார்? பர்சனலா மீட் பண்ணது இல்ல, ஆனா ஃபங்க்ஷன்ஸ்ல பாத்திருக்கேன். ரைட். Okay, great. And so I do have to ask you one more question. இது நவரச மூவில obviously அந்த பாயசம் மூவில உங்களோட great music, no doubt. கண்ணூஞ்சல், great track. I really absolutely loved the way the fusion happened there. Superb, very well done. And then சுதா ரங்கநாதன் ஜி அவங்களும் வந்திருந்தாங்க இதுக்கு பாட்காஸ்ட்க்கும் அவங்க வந்தாங்க. அண்ட் அவங்க ஸ்பெசிஃபிக்லி இந்த பர்டிகுலர் பாட்டு பற்றியும் பேசினாங்க அவங்க. So tell me more about this track. How did you arrive at that? Of course, it's a very well done, great track. But I just want to understand
the creative process behind it. ஓகே. ஸோ இந்த சாங் வந்து ஒரு மேரேஜ் நடக்குதான் சுச்சுவேஷன். ஸோ டேரக்டர் வந்து வசந்த் சார் வந்து மீட் பண்ணோம். ஸோ அவங்க கொடுத்த ஐடியா வந்து எல்லா மேரேஜ்லயும் வந்து ஒரு சாங் பிளே ஆயிடும். ஸோ அது வந்து இதெல்லாம் கல்யாணத்துக்கான பாடல்கள் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். நீ வந்து உன் சைட்ல ரெடி பண்ண, நான் என் சைடும். ஸோ 2 பேரும் எடுத்தது வந்து இந்த நிறைய சாங்ல வந்து கனெக்ட் பண்ணல. இந்த கண்ணூஞ்சலும் இருந்துச்சு. ஸோ அது ஒரு சாங். ஸோ அது வந்து ட்ரெடிஷ்னலா பாடிட்டு இதை வந்து நம்ம வந்து மாடர்னா மாத்தி, ஆனா வந்து அதுவும் ரொம்ப அபிவாயிருக்கூடாது. இது ஒரு சினிமா சாங்காவும் தெரியக்கூடாது. இது ஒரு மேரேஜுக்கு பிளே ஆகிற சாங். ஆனா இது வந்து இந்த படத்துலயும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுதார நான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இது பண்ணோம். ஸோ அவங்க ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டை வந்து நெக்ஸ்ட் கலர் கொண்டு போனாங்க. ஸோ பேக்டாப்ல வந்து நான் வந்து ரொம்ப வெஸ்டர்னாவும் மாறிடாம, அதே சமயம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாவும் இல்லாம ஒரு மிட் வேல ட்ரீட் பண்ணலாம் சவுண்டை. ஸோ அது அப்படிதான் அதை ட்ரீட் பண்ணுவோம். அவங்க பாடினது ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அவங்களோட பாட்காஸ்ட்ல. நான் லிங்க் அனுப்புறேன் அப்புறமா உங்களுக்கு. அண்ட் ஸோ லாஸ்ட்லி we are coming towards the end of the podcast, Justin. Obviously I'm very conscious of your time there and your schedule. So AR sirக்கு எதனா ஒரு மெசேஜ் நீங்க தரணும்னு இருந்தா you can do it now via this podcast, and he does keeps a tab on the podcast. He does watches the podcast from time to time. So இது வந்து இந்த டைம் ஒரு பிளெஸிங்கா நினைக்கிறேன் AR sir சொல்லணும்னா. என்னன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ் இருக்கிற ஒரு டைம்ல நாங்களும் இருக்கிறோம் அப்படின்றது வந்து அவர் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரும் இப்ப அவங்களும் ஒரு பார்ட்ல இங்க இருக்காங்க, நானும் ஒரு இது பண்றப்போ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வித்தவுட் ஹிம் ஐ எம் நாட் ஹியர். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்களோட சாங்ஸ், அவங்களோட சவுண்டிங், இது எல்லாமே வந்து இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னு நான் சொல்லுவேன். So good. And and of course music industry is evolving rapidly. So நீங்க இந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? How is it the trend that is there right now? What are your thoughts? சேஞ்ச் வந்து அது வந்து லிசனர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விதமான சவுண்ட் மாறும், இது மாறும், எல்லாம் மாறும். ஆனா என்னன்னா கம்போசிங் தான். ஸோ இன்னைக்கும் வந்து ஒரு பழைய சாங், ஏதோ ஒரு சாங் நம்ம சொல்றத வந்து எடுத்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணா அது சாங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டியூன் என்னைக்குமே வந்து அது நல்ல டியூன் தான். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல வந்து எப்பயுமே எவால்வ் ஆகிட்டே தான். ஸோ அது எல்லாமே நல்லதுதான். ஸோ அதை எதையுமே வந்து இது ரொம்ப ஹார்டா இருக்கு ரொம்ப அப்படி நம்ம சொல்லிடவே முடியாது. அது அந்த டைம்க்கானது இது வந்து சேஞ்சஸ் நடந்துட்டே தான் இருக்கு, எல்லா இடத்துலயும் நடக்குது. ஸோ அது நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்கிரேட் ஆகி போயிட்டே தான் இருக்கணும் இல்லையா? நம்ம இதுதான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆக முடியாது. இன்ஃபேக்ட் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ரெட்ரோ வந்து இப்ப திருப்பி நம்ம ரெட்ரோன்னு சொல்றது வந்து இப்ப எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி மாறும். யூஸ் பண்ணாம இருப்போம் தமிழா, திடீர்னு ஒரு ஹிட்டான நம்பர் வச்சு அதுக்கப்புறம் பூரா அது ஃபாலோ ஆகும். ஸோ அந்த மாதிரிதான். ஸோ சேஞ்சஸ் வந்து எனக்குமே நல்லதா தான் இருக்கு, ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. Very good, great. Justin, I had so much fun. Absolutely loved it, and definitely want to talk to you more after the release of Radhe Shyam. Good luck for that, and I'm sure it's going to do really, really well. And the tracks that have been released, I absolutely love it. I heard that, and then so before you leave, 2 lines of any track that you want for your fans. Okay. I will sing ARR sir. Wow. ARR sir. That is my favorite song. So I actually missed in my college days. I sang that song. Super. வெள்ளை பூக்கள். Oh wow. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக தரரே, மண்ணில் மஞ்சள் வெளிச்சம் துரரே, குழந்தை சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதப்பில் தரரே தரரே தரரே.
Thank you. Sorry, I forgot the lyrics. No, not at all. Great. Love it. Great to hear you. Justin, thank you so much once again. And enjoy the rest of your day. And I really appreciate that you gave me your valuable time. Looking forward to meeting you in person when I come to Chennai next. Definitely. Thank you, Justin. Thank you so much. Bye. Bye.